இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை கேளுங்கள். ஒரு மனிதன் இரவில் பாவம் செய்வான், காலையில் வந்து மனிதர்களுக்கு மத்தியில் நான் இதை செய்தேன் என்று சொல்லுவான். இறைவனிடத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் இவனை தவிர. ஏனென்றால் இறைவன் மறைத்ததை இவன் வெளிப்படுத்தினான். இறைவன் மறைத்து இவனை இந்த பாவத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இவனோ வெளிப்படுத்தி அதை தொடர்கிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறைமறை என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்திலிருந்து மீள்கிறான், ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்தென்றால் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவன் பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு நன்மைகளாக அவனுடைய புத்தகத்தில் மாற்றுகிறான் இறைவன். ஏன்? அந்த பாவத்தின் வாட்டத்தில் அவன் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இறைமறையையும் இறை தூதருடைய வழிமுறைகளையும் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஏன் நம்முடைய கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறோம்? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இறைவனுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் எது இல்லாமல் இருந்த